தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்போதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எத்தனையோ காரியங்களிலே நீங்க தப்புவித்திருக்கிறீங்க. இப்பயும் ஆண்டவரே நீங்க தப்புவித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னமும் தப்புவிப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, கடந்து வந்த பாதையில எத்தனை பாதைகள் ஆண்டவரே மிகவும் பாரமான வருத்தங்கள் நிறைந்த பாதைகளா இருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளை நீங்க தப்புவிச்சீங்க சுவாமி. ஒருவேளை வியாதியின் படுக்கையில இருக்கிற பிள்ளைங்களை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு முறை கடன் பிரச்சனையில அகப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. ஒருவேளை மறுபடியும் இந்த நாட்களிலே ஆண்டவரே துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தார். கர்த்தர் இப்பொழுதும் நீ தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பவும் நீங்கள் தப்புவிக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிற போராட்டங்கள் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், பலவீனங்கள், வியாதிகள் ஆண்டவரே, சோர்வுகள், இவைகள் எல்லாவற்றையும் நின்று நீங்க தப்புவிக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னமும் நீங்க தப்புவிப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, தப்புவிக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுடைய அருகாமையில இந்த நாளில் நீர் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே அறிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன் என் கூட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஆழமாய் வரட்டும் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தப்புவித்த தேவன், தப்புவிக்கிறீங்க. இன்னமும் தப்புவிப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.